சப்காம்பேக்ட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லப்படுற அந்த 4 மீட்டருக்கு உள்ளே இருக்கிற செக்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிஸியான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பட்ஜெட்டில் அந்த எஸ்யூவி அப்படிங்கிற அந்த ஒரு கிராஸ் ஓவரோட ஃபீல் வந்து நமக்கு இந்த செக்மெண்ட்டில் கிடைக்கிறதுனால நிறைய பேர் ஃபஸ்ட் டைம் கார் வாங்கும் போதும் சரி, ஒரு அப்கிரேட் போகும்போதும் சரி, இந்த செக்மெண்ட்டுக்கு தான் அதிகமாக வந்து உள்ளே போகிறாங்க. ரைட், அதில் நிறையா கார்ஸ் இருக்குது. இந்த காரில் மட்டும் அப்டேட்டே இல்லாமல் பல வருஷமாக ஹுண்டே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது சமீபத்தில் அப்படி நிறைய அப்டேட்டோட வந்திருக்கிற ஒரு கார் தான் ஹுண்டேவோட வென்யூ நியூலி லான்ச்டு கார் வந்து இப்போ நம்ம கூட இருக்குது. இது என்லைனும் இருக்குது, நார்மல் வேரியண்ட்டும் நம்ம கூட இருக்குது. இந்த காரோட வாக்கரும் நம்ம ஆல்ரெடி லான்ச்லேயே வந்து நம்ம விஜய் ப்ரோ வந்து உங்களுக்கு பண்ணியிருப்பார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை ட்ரைவ் பண்ணி வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நார்மல் வேரியண்ட்டாக இருக்கலாம், என்லைனாக இருக்கலாம், முடிஞ்சால் ஒரு டீசலையும் ட்ரைவ் பண்ணி வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, இன்டீரியரோட கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது, டிரைவிங்கில் ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இது மாதிரி பல டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கட் பண்ணி போகும்போதெல்லாம் நல்லாவே வந்து அது சப்போர்ட் பண்ணுது. பட் அதுக்கு மேலே 120 130க்கு மேலே போகும்போது கொஞ்சம் ஓக்கலாக இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா ரவ் பண்ணும்போது, பட் இதில் அது இல்லவே இல்லை. ஓ மை காட்! இப்போ ஒரு யூட்டர்ன் வந்து நான் போடுறேன், அந்த ஸ்டேரிங் வந்து எப்படி ஸ்ட்ரைட் ஆகுதுங்கிறத மட்டும் பாருங்கள். அப்படி சக்! ஓ மை காட்! ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இன்வால்வ் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற கார் பர்ஃப்யூம் தான் வந்து இது. சூப்பர்மேன் அப்படிங்கிற ஒரு டிசி கேரக்டர். ஸோ டிசி கேரக்டர்ஸில் இருக்கிற நிறைய கேரக்டர் இவங்க வந்து ஒரு அஃபீஷியலாக கொலாபில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஜெல் டைப் ஆஃப் பர்ஃப்யூம் கிடையாது. சிந்தி உங்களோட காரை ஸ்பாயில் பண்ணாது. நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ இதை நீங்கள் ரெகுலேட் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு டின் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா கப் ஹோல்டரில் போட்டுட்டோன்னா அதோட ஒர்க்கை வந்து அது பார்க்கும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்மெல் வந்து உங்களுக்கு இருக்கும். இன்கேஸ் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற கிட்ஸுக்கு இந்த டிசி கேரக்டர் பிடிக்கும் அப்படின்னா இது ஒரு ப்ராப்பரான ஒரு ஆப்ஷனாக உங்களுக்கு இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. பிர்லா அப்படிங்கிற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அதை வாங்கிக்கலாம். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கீயுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மாதிரி முட்டை மாதிரி ஒரு கீ, ஹெச்ங்கிற ஒரு லோகோவோடு இருக்குது. அதில் ஒவ்வொரு கேப்லேயும் வந்து பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு எம்பர்ட் பண்ணியிருக்காங்க. பூட்டுக்குரிய சுவிட்ச் வந்து இங்கே இருக்குது, அதை இங்கேயே கொடுத்துருக்கலாம். பின்னாடி ரொம்ப பிளெயினாக இருக்குது. ஆக்சுவலி எப்படி பண்ணியிருக்கலாம்னா, இதை பேக்காக வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இங்கே பட்டன்ஸ் வந்து மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கேப்புக்குள்ளே ப்ளேஸ் பண்ணது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கன்வின்சிங்காக இல்லை, பார்க்குறதுக்கும் ஒன்று அட்ராக்டிவாக இல்லை. பட் ரொம்ப லைட் வெயிட் தான், மெட்டல்லாம் வந்து இது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக ஒரு வாக் அரவுண்ட் வந்து பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இருந்தாலும் ரொம்ப இருட்டுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வாக் அரவுண்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நல்ல வெளிச்சத்தில் ஒரு வாக் அரவுண்டு ஒரு கம்பேரிசனும் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நார்மல் வெனியூக்கும் என்லைனுக்கும் கொஞ்சம் ஃப்ரண்ட்லலாம் சேஞ்ச் இருக்குது, இன்டீரியர்லுமே சேஞ்ச் இருக்குது. ஸோ என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்தே அப்படி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஹெட்லைட். இதுக்கு முன்னாடி வெனியூவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஓல்டு ஸ்கூல் பேட்டர்னில் ஒரு ஸ்கொயராக ஒரு ஹெட்லைட்டு, அதை சுற்றி வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்ட மாதிரி ஒரு டிஆர்எல் வந்து இருந்தது. அதை மாற்றிட்டு கொஞ்சம் ட்ரெண்டுக்கு ஏற்றாப்பில் மாற்றிருக்கிறாங்க. குவாட் எல்இடியில் கிடைக்கிது, அதில் உங்களுக்கு ப்ரொஜெக்டடாக வந்த விஷயம். பட் இதில் நார்மல் எல்இடியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரியே இங்கே ஒரு எல் ஷேப்பில் வந்து ஒரு டிஆர்எல், இங்கே மேலே போயிட்டு ஃபுல் லென்த்துக்கு அந்த டிஆர்எல் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்லைன்லுமே வந்து அப்படி அதே மாதிரி ஒரு செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட கிரில்லு ரெண்டுக்குமே ஒரு சேஞ்ச் இருக்குது. இதில் ஒரு நல்ல ஒரு கன் மெட்டல் கிரேல வந்து ஒரு ஃபினிஷில் ஃப்ரண்ட்டோட கிரில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஸ்லாட்டடாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. கீழேயுமே வந்து
ஒரு ஏர் வெண்ட் ரொம்ப சிம்பிளானது தான். இதில் ஆடாஸோட லெவல் 2 வந்து இப்போ கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி இருந்த வென்யூவில் லெவல் 1 இருந்த விஷயம் இப்போ லெவல் 2 வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. அதனாலேயே ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 4, சைடில் ஒரு 2, இந்த பக்கம் 1, அந்த பக்கம் 1. ஆடாஸில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இங்கே சைடில் வந்து கிடைக்கும். ஏன்னா ஒரு 360 டிகிரிக்குரிய அந்த ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக சைட்லேயும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜ், இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் கேமரா வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. அப்படி ஃப்ரண்ட்டில் கேமரா ஆட் ஆனதுனால ஒரு 360 டிகிரி அப்படிங்கிறது உங்களுக்கு எனேபிள் ஆகிருக்கு. இங்கே ஓஆர்விஎம்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 360 டிகிரிக்குரிய அந்த கேமரா இங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. கீழே வந்து ஒரு ஐ திங்க் ஒரு படில் லேம்புமே வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நைட்டில் டோர் ஓப்பன் ஆகும்போது கண்டிப்பாக அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலே வந்து ஒரு ஆடாஸ்க்குரிய கேமரா வந்து நமக்கு இருக்குது. ரெயின் சென்சிங் வைப்பருக்குரிய சென்சாரு இல்லை, இதில் ஆட்டோமேட்டிக் வைப்பர் கொடுக்கல. அது கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு டாப் அண்டு. கிட்டத்தட்ட அந்த வண்டி ஒரு 19 லட்ச ரூபாலேருந்து 20 லட்ச ரூபா அப்படின்னா நம்ப முடியுதா? அந்த பட்ஜெட்டுக்கு அது கொடுக்கலனா எப்படி? அதே மாதிரியே வைப்பர் வந்து நார்மலான வைப்பர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃப்ரேம்லெஸ்ஸாக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹுண்டே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. இங்கே என்லைன் வரோம் அப்படின்னா இந்த என்லைனில் இங்கே ஃப்ரண்ட்டில் என்லைன் அப்படிங்கிற ஒரு பேட்ச் இருக்குது. அதே மாதிரி இந்த கிரில்லுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து தெரியுது. சென்சார்ஸ் எல்லாமே வந்து அதே தான். இதுலேயும் லெவல் 2 ஆடாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஏர் வெண்ட் எல்லாமே வந்து சேம் தான். இந்த போர்ஷன் மட்டும் வந்து உங்களுக்கு இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். எனக்கு பர்சனலாக அதை விட இந்த என்லைனோட இந்த ப்ரொஃபைல் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட கிரெட்டாவை மேட்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு டியூவல் கலரு, ரெட்டு வித் பிளாக்கு. ஆனால் இது ஒரு ஆங்கிளில் பார்த்தா ஒரு பிரெஸாவை பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுது. இங்கே சைடில் இங்கே ஃபுல் பிளாக்கில் வந்து ஒரு கிளாடிங் வந்து வருது. பட் என்லைனில் பார்க்கும்போது அது பாடி கலரில் வந்துட்டு அது போக சின்னதாக ஒரு ஸ்ட்ரிப் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. வீல் மட்டுமே வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்ச். இங்கே இருக்கிற வீலை வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு டைமண்ட் கட்டில் அலாய் வீல் வந்து உங்களுக்கு வருது. கொஞ்சம் ஓவர் டூவாக பண்ண மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. நிறையா லைன்ஸ் இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக வந்து இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது என்லைனோட அலாயே ஒரு இதுலேயும் ரொம்ப சிம்பிளான ஒரு டைமண்ட் கட்டாக இருக்குது. ஒரு ரெட் கேலிப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்குது, ரியர்லுமே டிஸ்க் தான் நமக்கு கிடைக்குது. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா 215, 65, R16 வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். என்லைனில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 215, 55, R17 வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதில் 16, இதில் 17. கண்டிப்பாக ஹேண்ட்லிங்க்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சஸ்பென்ஷன் டியூனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டையுமே நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மேலே சன்ரூஃப் வந்து பேனராமிக் சன்ரூஃப் இல்லை, அது நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதுவுமே இதில் இல்லை, அது ஒரு ஏமாற்றம். அது கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். ஹைட் வந்து ஒரு 30 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 30 mmங்கிறது ஒருவேளை பாடி ஹைட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்குமோ இல்லை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குமோன்னு பார்த்தா அப்படி கிடையாது. 195 mm தான் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸு. மோஸ்ட்லி ஹைட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் இங்கே இருக்கிற ரூஃப் ரெயிலு முன்னாடி பாடியிலே டச் ஆகிட்டு சிம்பிளாக ஒரு ரூஃப் ரெயில் இருந்தது. இதில் ஒரு 2 இன்ச்சு வந்து மேலே ஏற்றி இருக்கிறாங்க. அதனால் வண்டி வந்து ஹைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இது தேவையா அப்படின்னா இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி லென்த்து உங்களுக்கு எந்த மாற்றமே கிடையாது. வீல் பேஸில் ஒரு 20 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2500 mm இருந்தது, 2520 mm வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால பெருசாக நம்ம கேபின்குள்ளே ஸ்பேஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதனால் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதை நான் உள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ சைடோட லுக் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த டோர் ஹேண்டில் வந்து ஒரு கன் மெட்டலில் ஒரு மெட்டல் ஃபீலில் வந்து கொடுக்குறாங்க. ரெக்வஸ்ட் சென்சார் இங்கே டிரைவர் சைடில் இருக்குது. பட் கோபசஞ்சர் சைடுக்கு நமக்கு எதுவுமே கொடுக்கல. ரியரில் வந்து அதே ஃபீல்ட்லேயே நமக்கு ஒரு ஹேண்டில் வந்து கிடைக்கிது. இதுவுமே ஒரு ஓல்ட் ஸ்கூலில் இருக்கிற அந்த கீ ஃபாப் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் கீயோட விஷயம். இங்கே விண்டோவை எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய டிஎல்ஓ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஒய்டரான ஓப்பன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ உள்ளே வந்து சூப்பராக வந்து வெளிச்சமாக வண்டி கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து சேஞ்சஸ் நிறையா நடந்திருக்கு. இந்த குவார்ட்டர் கிளாஸ் வந்து முன்னாடி டோர்லேயே ஒரு மாதிரி இன்டெகிரேட் ஆகிருக்கும். இங்கே ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போது இங்கே ஒரு மாதிரி சில்வர் கலரில் வந்து ஐ மீன் ஒரு அலுமினியம் ஃபீலில் வென்யூ அப்படிங்கிற ஒரு பேட்சோட இங்கே வந்து ஒரு குவார்ட்டர் போர்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
இது ஒரு சேஞ்ச். அப்போ சைடு அப்படின்னு பார்க்கும்போது கூட ஒரு மாதிரி வண்டி வந்து சேஞ்சான ஃபீல் இருக்குது. இங்கே வந்து பல்கியாக இருக்கிற ஒரு ஃபீல் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் ஒரு ஜாடையில் பார்க்கும்போது இது ஒரு எக்ஸ்டர் மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நமக்கு தோணும். இந்த ஓஆர்விஎம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபோல்ட் ஆகுது. பட் இதில் இனி வந்து இவ்வளோ பெருசாக வந்து ஓஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரொம்ப சின்னதாக இருக்கும். பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட வெர்னால இருக்கிற ஓஆர்விஎம்மை யூஸ் பண்ண மாதிரி ரொம்ப பெருசாக இருக்குது. அது இந்த காருக்கும் ஓஆர்விஎம்க்கும் சரியாக மேட்ச் ஆகலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ ரியரில் வந்து நம்ம பார்ப்போம். ரியர் டெஃபினட்டாக ஒரு மேஜரான சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. இந்த ரியர் லுக்கு ஒயிட்டுக்கு சூப்பராக ஆக்சுவலாக இருக்குது. பட் இந்த கலருக்கு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ரெட்டுக்கும் நல்லா இருக்குது, இந்த ப்ளூக்கு கொஞ்சம் சட்டிலாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லைட்டிங் உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப டார்க்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. இங்கே ஸ்லிம்மான ஒரு டெயில் லேம்ப் தான். இதுக்கு முன்னாடி பெருசாக இப்படி ஒரு ஸ்கொயராக ஃப்ரண்ட் ஹெட்லைட் மாதிரியே கொடுத்துருந்த விஷயம் இப்போ ரொம்ப ஸ்லிம்மாக வித் ஒரு லென்ஸோடு வந்து உங்களுக்கு வந்திருக்கு. வென்யூ அப்படிங்கிற டெக்ஸ்ட்டே வந்து 3Dயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க அந்த வென்யூ அப்படிங்கிற ஒரு பேட்ச். மேலே ஹுண்டேயோட ஒரு பேட்ச் இருக்குது. டர்போ அப்படிங்கிற ஒரு பேட்ச். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற 1 லிட்டர் GDI தான் நம்மக்கிட்ட இருக்குது. பார்க்கிங் சென்சார்னு பார்க்கும்போது இங்கே ஒரு 4, அதுக்கப்புறம் சைட்லேயுமே வந்து உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆடாஸ் வேரியன்ட்னால இது ஒரு எல் ஷேப்பில் ஒரு ரிஃப்ளெக்டரு பார்க்குறதுக்கு பின்னாடி கொஞ்சம் ஆக்வர்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி எனக்கு சுத்தமாக பிடிக்காத விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரிவர்ஸ் லைட்டு. மேபி பர்பஸ்க்கு இது ரொம்ப கரெக்டாக இருக்கும். இங்கே கீழே வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரிவர்ஸ் போடும்போது இங்கே நமக்கு ஃப்ளோரில் வெளிச்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் இந்த ரிவர்ஸ் கேமராவில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி இங்கே ஒரு ஸ்கர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அலுமினியம் ப்ரொஃபைலில் ஒரு ஸ்கர்ட்ஸ் இருக்குது. ரியர் கேமரா வேறு லெவல் குவாலிட்டியாக இருக்குது. அது நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எஸ் எங்களோட திங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஒரு 375 லிட்டர்ஸ் வந்து இதில் ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. கிரெட்டாவை விட ஜஸ்ட் ஒரு 50-55 லிட்டர்ஸ் தான் வந்து கம்மி. ஸோ ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது. நல்ல டீப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை ஓப்பன் பண்ணோன்னா ஸ்பேர் வீலும் நமக்கு இருக்குது. இது R15 தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வேறஸ் வெளியில் வந்து R16 வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இந்த டாப் அண்டில் ஒரு சப்வூஃபர் போஸோடது கிடைக்கிது. ஆம்ப் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொஜெக்டடாக வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. இங்கே ஒரு லைட்டுமே நமக்கு இதில் கிடைக்கும். ஓகே, மிச்சபடி இங்கே வைப்பர் வந்து இருக்குது. ஃப்ளூயிட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. ஒரு ஷார்ஃபின் ஆண்டனா வித்து பியானோ பிளாக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாய்லரு இதுக்கும் ப்ரொஃபைல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீலில் வந்து உங்களுக்கு இருக்குது. அது ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்பாய்லராக கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே பார்த்தோன்னா பூட்லலாம் எந்த மாற்றமும் இல்லை. சேம் பூட்டு தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே கெப்பாசிட்டி, எந்த சேஞ்சும் இல்லை. ஆனால் இப்படி நான் காமிச்சேன் அப்படின்னா ஃபுல்லி பிளாக்கில் இருக்குது. அந்த பக்கம் நான் போனேன்னா நல்ல ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். அந்த காரில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த டோர் பேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருங்க. ஃபுல்லி ஒயிட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ சீக்கிரம் இதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அழுக்காகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுவும் முக்கியமாக நம்ம கை வைக்கிற இடம், இந்த பட்டன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அழுக்காகும். இந்த ஹேண்டிலுமே வந்து அந்த ஃபீல்லையே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒரு குஷனுமே வந்து உங்களுக்கு இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமான லுக்காக இருக்குது. பிளாஸ்டிக்ஸுமே டச் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த டெக்ஸ்சர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் டஃப்பு தான். போஸோட ஸ்பீக்கர்ஸ் 10 ஸ்பீக்கர் செட்டப் வந்து இதில் கிடைக்கிது. அடுத்த ஒரு ஏமாற்றம் என்ன அப்படின்னா பவர்ட் சீட்டு 4-வே அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. இது 6-வே அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்கலாம். ஹைட்டை வந்து நீங்கள் மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது 6ல் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உள்ளே போகலாம். உள்ளே போய் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எஸ், உள்ளே வந்துட்டோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறமா ஸ்டேரிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து ஒரு புது ஸ்டேரிங். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் இந்த ஸ்டேரிங் மாறி இருக்குது. ஒரு 3 ஸ்போக்ஸில் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. இதில் ஒரு 4 டாட் கொடுத்துருக்காங்க. இந்த 4 டாட்டுக்கும் ஹுண்டாய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு உங்களுக்கு மைண்டில் ஓடலாம். பட் இந்த 4 டாட் வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜில் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 4 டாட் போட்டால் ஹெச்ன்னு அர்த்தமாமா. ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஹார்ன் பேட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த ஹார்ன்மே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டில் ஹார்ன் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற
கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபுல்லி டிஜிட்டலில் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. லைக் இது வந்து ஒரு 12.3 இன்ச்சஸ், இங்கிட்டு ஒரு 12.3 இன்ச்சஸ், ரெண்டும் ஒரு கனெக்டடாக கரெக்டாக மாதிரியான ஒரு ஃபீலு. பட் இது வந்து கொஞ்சம் லைட்டாக இப்படி முன்னாடி வந்திருக்கு. அது கண்டிப்பாக ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த டிஸ்டன்ஸே பாருங்கள், இங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, இவ்வளோ கர்வ் வந்து உங்களுக்கு ஆயிருக்கு. அதனால நல்ல ஒரு டிரைவருக்கு ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஏசி வந்துட்டு மிடில் இவ்வளோ ஒய்டராக இருக்குது. பட் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா ஹச் போட்டிருக்காங்க, ஐ மீன் வேர்ட்டிக்கலாக இருக்குது. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஓவரால் இங்கேருந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஹச் ஷேப்பில் இருக்கும். ஹுண்டே அப்படிங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இங்கே ஒரு சப் வந்து உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரியே இந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. டச் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு மார்பிள் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்குது. வென்யூ அப்படிங்கிறத என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. அது செம்ம ஃபீலாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதுவும் ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது நீங்கள் மொபைலில் வச்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸ்லிப்பாகி கீழே உழுகாமல் இருக்கிறதுக்கு இங்கே ஒரு டிசைன் எலமெண்ட்டும் உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிருக்கு. இல்லை ஒரு க்ரிப்பும் இருக்குது. ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தோன்னா ஒரு க்ளவ் பாக்ஸு, அது வந்து கூல்டு க்ளவ் பாக்ஸாகவே உங்களுக்கு கிடைக்கிது. பட் ரொம்ப டைட்டான ஒரு ஸ்பேஸ் தான். ஐஆர்விஎம் வந்து உங்களுக்கு ஒரு ஆட்டோ டிமோபிளாகவே கிடைக்கிது. எஸ்ஓஎஸ் அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஹாலஜனில் தான் வந்து லைட் இருக்குது. இது எல்இடியில் கொடுத்துருக்கலாம். இது சன்ரூஃப்குரிய சுவிட்சஸ். இதுலேயும் பெனாரமிக் சன்ரூஃப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நமக்கு கிடைச்சது என்னவோ சிங்கிள் பெயின் சன்ரூஃப் தான் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக பெனாரமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்கலாம். இங்கே சன் பிளைண்டரில் மிரர் எதுவும் இல்லை, லைட் இல்லை, காஸ்கெட்டிங் தான். இங்கே மிரர் மட்டும் இருக்குது, மேலே லைட் வந்து இல்லை. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். இதில் ஏசி அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இந்த டாப் அண்டில் கிடைக்கிது. லோயர்லலாம் போனீங்கன்னா அந்த ஓல்டு ஸ்டைலில் இருக்க அந்த ரவுண்டு தான் வந்து உங்களுக்கு மேனுவல் ஏசி தான் கிடைக்கும். அதே மாதிரி டியூவல் ஜோனாக கொடுக்கல, சிங்கிள் ஜோனாக தான் உங்களுக்கு இருக்குது. அதுவும் ஒரு மிஸ் அவுட், கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். கீழே ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் பேடு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சி டைப் சார்ஜர் வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் ஒன்று வந்து எப்படின்னா, ஒன்று சார்ஜிங்காக வேணுமா இல்லை இன்ஃபோடைன்மெண்ட்டுக்காக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பட்டனும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் போட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அதில் நீங்கள் ஒரு சார்ஜிங் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க முடியும். நம்மக்கிட்ட இருக்கிறது 7 ஸ்பீட் டிசிடி. அதுக்குரிய கியர் நாப் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து அடிஷ்னலாக இப்போ ஆட் ஆன ஒரு விஷயம். ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுக்குமே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குங்க. அந்த நாய்ஸ் எதுவுமே இல்லை. கூலிங்குமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து பின்னாடி நம்ம முதுகு வரைக்கும் வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது, விச் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லலாம். ரைட். அதுக்கப்புறம் இங்கே பவர் பிரேக், அதுவும் புது விஷயம். ஆட்டோ ஹோல்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ட்ரைவ் மோட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 3 ட்ரைவ் மோடு இருக்குது. இது நீங்கள் ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? எஸ், தெரியுதுன்னு நினைக்கிறேன். ட்ரைவ் மோடில் ஈக்கோ, ஸ்போர்ட்டு, நார்மல். அதே மாதிரியே ட்ராக்ஷனில் ஸ்னோ, மட்டு, சாண்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டேரிங்கில் லெஃப்ட் சைடில் ஆடாஸ்குரிய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட்டில் கிளஸ்டருக்குரிய கண்ட்ரோலும் இங்கே இருக்குது. ரைட் சைடில் இன்ஃபோடைன்மெண்ட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஃப்ரீக்குரிய கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வைப்பருக்கு உங்களுக்கு இது கொடுக்கல, ஆட்டோ வைப்பர் வந்து கொடுக்கல. நீங்கள் பார்க்கலாம் தண்ணி எந்தளவுக்கு உங்களுக்கு பீச்சி அடிக்கின்றது என்று. ஓகே, நல்லாவே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட்டடாக வந்து உங்களுக்கு வருது. ரைட் சைடில் ஹெட்லைட்க்குரிய கண்ட்ரோலு அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு. நல்ல லக்ஸுரி அண்ட் ப்ரீமியமான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக இங்கே உட்காரும் போது கிடைக்குது. இந்த சீட்டுமே நல்லா என்னை ஹக் பண்ணுது. ஹெட்ரூம் வந்து நீங்கள் பாருங்கள், என்னோடய ஹைட்டு 5'8", எனக்கு இவ்வளோ ஹெட்ரூம் வந்து கிடைக்கிது. சீட் ஹைட்டை நான் ஒரு மிடில் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரியரில் போயிட்டு ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஏன்னா ஓல்டு வென்யூவில் நம்ம நெகட்டிவாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரியரோட கம்ஃபர்ட் ரொம்ப கிராம்ப்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஏதாவது இம்ப்ரூவ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ உள்ளே வரலாம். உள்ளே வர்றதுக்கு இது ஒரு 90 டிகிரிலாம் வந்து டோர் உங்களுக்கு ஓப்பன் ஆகலை. இந்த அப்பச்சருமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குட்டி தான், சரியா? இப்போ உள்ளே வரலாம். உள்ளே வரும்போது அந்த கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எஸ், உள்ளே வந்து உட்காந்துட்டு டோரை லாக் பண்ணுறோம். சீட்டு சூப்பராக என்னை ஹக் பண்ணுது. ஒரு பக்கெட் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. நல்ல குஷன் வந்து இருக்குது. ஒரு நல்ல கம்ஃபர்ட் இருக்கும். அதே மாதிரியே இங்கே ரிக்ளைனை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு
இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ரண்ட்டில் இருக்குது. அப்படியே இதை பின்னாடி போட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து பின்னாடி இருக்குது. ஸோ இப்படி உட்காந்துட்டு போகிறதுங்கிறது இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள். நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்படி போட்டுக்கிறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நீ ஸ்பேஸ் இருக்குது, நல்லாவே வந்து நம்மளால் டக் பண்ணிக்க முடியுது. டீசெண்டான லெக் ரூம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வீக்கான விஷயம் இந்த அண்டத்தை. இது ஏன் கம்மி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. வெண்ணில் இதுக்கு முன்னாடி இந்த சீட்டோட விட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஏன் ஹைட்டுக்கே இவ்வளோ தை வந்து உங்களுக்கு வெளியில் இருக்குது. அப்போ அண்டத்தை வந்து கொஞ்சம் வீக்கு தான். லாங்லாம் போனோன்னா காலை இப்படி நீட்டிக்கிட்டிங்கன்னா ஓகே, இப்படிலாம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப வந்து அண்டத்தை வீக்காக இருக்குது. ஹுண்டை ஏன் இதை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரில. ஹெட்ரூம் வந்து இவ்வளோ ஹெட்ரூமு இங்கே நல்ல ஒரு ஸ்கூப்டாக இருக்கிறதுனால இவ்வளோ ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. பெனாரமிக்கா கொடுத்துருந்தாங்கன்னா மேபி ரொம்ப டைட்டாக இருந்திருக்கலாம். அதனால தான் மேபி பெனாரமிக் கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இப்படி பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்கூப்டாக இருக்கிறது ஓகே. அட்ஜஸ்டபிளில் சீட் பெல்ட்டு கொடுக்கல. இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இதில் இந்த பிளைண்டர் ஆட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி குட். இப்போ நல்லாவே வந்து சன்லைட்டை ஃபில்டர் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க. இப்படி இருக்கிறதுக்கும் இப்படி இருக்கிறதுக்கும் உங்களுக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம வெல்கம் பண்ணணும். இங்கே லைட்ஸ் இல்லை, ஒரு கிராப் ஹேண்டில் இருக்குது. மேலே வந்து ஒரு ரூஃபில் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் அங்கே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ரியரில் வந்து கிடையாது, ஒரு பார்சல் ட்ரே நம்ம பார்த்த மாதிரி. ஆம்ரெஸ்ட்டை நீங்கள் இங்கே பார்க்கலாம், நல்லா ஒய்டராக இருக்குது. 2 கப் ஹோல்டருமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்கலாம், பட் இருந்தால் கூட நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு கம்ஃபர்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. அப்போ இதில் ஒரு 3 பேர் இதில் உட்கார முடியுமா அப்படின்னா, என்னைய மாதிரி ஒரு வெல் பில்ட் அடல்ட்டாக இருந்தீங்கன்னா 2 பேர் தான், நடுவில் குழந்தைகளை உட்கார வச்சுக்கலாம். பட் கொஞ்சம் லீனாக இருந்தீங்கன்னா 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பட் நடுவில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுக்கல. அது ஏன் கொடுக்கல? கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். அது ஒரு மிஸ்ஸு. 60/40 வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதனால் இன்கேஸ் நீங்கள் லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா ஒரு 40 மட்டும் ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் லக்கேஜ் டம்ப் பண்ணிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போது இந்த இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்னா கொஞ்சம் நல்ல லக்ஸூரியாக வந்து உங்களுக்கு மாறி இருக்குது. நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு காரோட ஃபீல் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து கொடுக்குது. ரியர் சைடில் லெக் ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. ஆனால் அண்டத்தை அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த நியூ வெனியூவை டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஓட்ட போகிற இந்த வேரியன்ட் பவர் ட்ரெயின் என்ன அப்படின்னா ஒரு 1 லிட்டர் 3 சிலிண்டர் GDI வந்து நம்ம ஓட்ட போகிறோம் வித் டர்போவோட. இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். DCT தான் நம்ம கூட இருக்குது. சரியா? இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லான்ச் பண்ணுறேன். ஃபுல் த்ராட்டில் நான் கொடுத்துருக்கேன். நோ வே. அந்த இனிஷியலாக அந்த டர்போவோட லேக் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் ஒன்ஸ் பில்ட் ஆனதுக்கப்புறம் அப்படி ஒரு புல் வந்து செமையாக உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் அந்த வீல் ஸ்பின்னு அதெல்லாம் வந்து இந்த மேனுவலில் இருக்கிற அந்த ஃபீல் வந்து இந்த DCTயில் நீங்கள் லான்ச்சில் கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ வண்டி மிச்சப்படி பவர் எப்படி டெலிவரி பண்ணுது, அந்த கியர் ஷிஃப்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரொம்ப ஹெவியாக வந்து ஒரு த்ராட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கேப் கொடுக்கும்போது இப்போ ஒரு அழுத்துறேன் பாருங்கள், தெரியுதா? ஓகே, ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன், தெரியுதா? பாருங்க ரவ் எப்படி போகுதுன்னு. ஸோ நல்லா ரவ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அப்படி ஒரு ஓக்கல் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு ரொம்ப லவுடாக வந்து வருது. பட் ரம்பிள்னஸ் வந்து எதுவும் இல்லை. ஐ மீன் வைப்ரேஷன் வந்து டிரைவ் பண்ணும்போது சுத்தமாக இல்லை. ஆனால் வண்டி ஐட்லிங்கில் நிற்கும் போது நல்லா அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. ஓட்டும் போது அது சுத்தமாக இல்லை, அவ்வளோ ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு இருக்குது. அப்போ பவர் அப்படிங்கிறது நீங்கள் அக்ரெசிவாக ஓட்டினீங்கன்னா கொஞ்சம் ஓக்கலாக இருக்கும். பட் லைட் ஃபுட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஜென்டிலாக அந்த கியர் ஷிஃப்டிங்கு ரொம்ப ஹேசல் ஃப்ரீயாக வந்து அது நடக்குது. அடுத்தது சஸ்பென்ஷன். இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே டிரைவ் பண்ணி தான் இந்த ஹைவேக்கே நம்ம வந்தோம்.
அப்படி டிரைவ் பண்ணி வரும்போது அந்த மேடு பள்ளத்தில் போகும்போது அந்த ஆண்டுலேஷன்ஸ் எதுவுமே எனக்கு உள்ளே வரல. அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷன் வந்து இந்த காரில் இருக்குது. யூஷுவலாக வென்யூவில் இருக்கிற ரொம்ப சிமிலரான ஒரு சஸ்பென்ஷன் தான் இந்த செட்டப்லேருந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் நல்லாவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்போது அந்த சாஃப்டான சஸ்பென்ஷனால் இந்த ஹைவே ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் ஒரு 120 130 வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஸ்டேபிளாக இருக்குது. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஓட்டலாம், கட் பண்ணியும் ஓட்டலாம். பட் அதுக்கு மேலே நீங்கள் போகும்போது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டணும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி போகும்போதெல்லாம் நல்லாவே வந்து அது சப்போர்ட் பண்ணுது. பட் அதுக்கு மேலே 120 130க்கு மேலே போகும்போது ஒரு மாதிரி ஃப்ளோட்டிங் ஃபீல் வந்து நமக்கு நல்லாவே இதில் ஃபீல் பண்ண முடியுது. பிரேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாஞ்சியாக கொடுத்துருக்காங்க, விச் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். இதில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்தோம். பட் இதில் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியான பிரேக் தான் கிடைக்கிது. ஹுண்டாய் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். கொஞ்சம் பிரேக்கை வந்து ஷார்ப்பாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் பிரேக் வந்து யூஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்பாஞ்சியாக இருக்கிறதுனால நோஸ் டைவ் நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் பிரேக் அடிக்கும்போது கண்டிப்பாக கேபின்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நல்லா அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த லெவலில் தான் வந்து பிரேக்கிங் இருக்குது. ஸ்டேரிங்கோட ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. சின்ன சின்ன டிஃப்ளெக்ஷன் முதற்கொண்டு அவ்வளோ அழகாக ரோட்டில் வந்து கேப்சர் ஆகுது. அதே நேரத்தில் அந்த ரோட்டில் இருக்கிற அந்த ஃபீட்பேக், நீங்கள் ஒரு யூட்டர்ன் போடுறீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட் கொண்டு வருது. அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஓட்டும் போதுமே வந்து அது அழகாக ஒரு ஃபீட்பேக் அப்படி தள்ளுறதுனால நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்து இதை ட்ரைவ் பண்ண முடியும். மிச்சபடி பவர் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி நீங்கள் லைட் ஃபுட்டில் ஓட்டினீங்கன்னா வண்டி அப்படி அழகாக ஸ்மூத்தாக போயிட்டே இருக்குது. நீங்கள் ஹெவி ஃபுட் கொடுத்தீங்கன்னா நல்லா டெலிவரி பண்ணுது பவர், பட் கொஞ்சம் ஓக்கலாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். NVH பற்றி நம்ம பேசலாம். ரோடோட அண்டுலேஷன்ஸ் எதுவுமே நமக்கு உள்ளே வரல. ஐ மீன் ரோட் நாய்ஸ் வந்து எதுவுமே உள்ளே வரல. அந்த டயர் நாய்ஸ் சுத்தமாக இல்லை. ஆம்பியன்ட் சவுண்டும் சூப்பராக இன்சுலேட் பண்ணியிருக்காங்க. யூஷுவலாக ஹுண்டே காரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு நாய்ஸ் ஃபில்டரிங் வந்து நடந்திருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹூடில் இருந்துமே நமக்கு எதுவும் உள்ளே வரல. நீங்கள் லைட் ஃபுட்டில் ஓட்டும் போது எந்த நாய்ஸும் இல்லாமல் அவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் நமக்கு உள்ளே வந்து மேலே சவுண்ட் ப்ரூஃப் கூட அவங்க எதுவுமே பண்ணல. அப்படி இருந்தால் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப சைலண்ட்டாக கேபின் வந்து இருக்குதுன்னு சொல்லலாம். அதுவும் நீங்கள் இந்த போஸோட ஆடியோ சிஸ்டம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது அப்படி ஒரு மைல்டான மியூசிக்கில் ரொம்ப அழகாக ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஒரு லக்ஸுரியான ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப ஸ்மூத்தரான சாஃப்டான விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்குது. ஹார்ன் வந்து மாற்றிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், நான் அடிக்கிறேன். ஒரு புது ஹார்னாக வந்து உள்ளே வந்திருக்கு. யூஸ்வலாக கிரெட்டாவோட ஹார்ன் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வென்யூலேயும் வேறு மாதிரி தான் இருக்கும். இந்த ஹார்ன் வந்து நல்லாவே இருக்குது. ஹார்ன் பேடுமே நல்லா சாஃப்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றின ஆடாஸோட டெஸ்டிங் வந்து நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம சென்னையில் போயிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அந்த ஆடாஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கேலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி. சரியா? அப்போ மொத்தத்தில் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டு எப்படி டிரைவபிலிட்டி இருக்குது அப்படின்னா, ரொம்ப ஸ்மூத்தராக, ரொம்ப சட்டிலாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ நீங்கள் சப் 4 மீட்டரில் ஒரு கார் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த நியூ வென்யூவை கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் லீஸ் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். யூஸ்வலாக தமிழில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, வென்யூ அப்படின்னா உங்களுக்கு சிட்டி யூஸ் அதிகமாக இருக்கும்னா வென்யூ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் வென் கம்பேர்ட் டு சோனட். ஓகே, இதே இது ஹைவேல நீங்கள் 130 தான் உங்களோட மேக்ஸிமம் ஸ்பீடு அப்படின்னா தாராளமாக வந்து ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதுக்கு மேலெல்லாம் போகும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளோட்டிங் ஃபீல் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் வந்து ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல பாருங்கள். ஒரு அழுத்துறேன், அப்படி அழகாக பவர் டெலிவரி பண்ணுது. அப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கூட ஓகே. ஸோ அப்போது அந்த 100லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு இது ரீச் ஆகுது. இப்போ அடுத்து வந்து என்லைன் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த என்லைனை ட்ரைவ் பண்ணி அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கூட என்லைன் வந்து இருக்குது. இந்த வென்யூவோட நியூ என்லைன் இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, ஹேண்ட்லிங் எப்படி இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, ஸ்டேரிங்கோட டியூன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுவும் DCT தான் நம்ம கூட இருக்குது, மேனுவல் கிடையாது. நான் வந்து டிரைவ் மோடே நான் காமிச்சிடுறேன். நம்ம இப்போ இருக்கிறது நார்மல் மோடு. நார்மல் டிரைவ் மோடில் தான் ஓட்ட போகிறேன். அந்த காரும் நம்ம நார்மலில் தான் ஓட்டினோம்.
அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நான் ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன். வாவ், இனிஷியலாக அந்த லேக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நான் நோட்டிஸபிளாக பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கியரோட ஷிஃப்ட்டு அதில் பயங்கரமாக ரவ் பண்ணி அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகுது. பட் இதில் குயிக்காக வந்து ஷிஃப்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால சக் 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 சக்குன்னு வந்து உங்களுக்கு அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறத நம்மளால் நல்லா நோட்டீஸ் பண்ண முடியுது. அதனால அந்த பெருசாக அந்த என்விஹெச் வந்து இல்லை. நான் அந்த வண்டியில் நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஓக்கலாக இருந்தது அப்படின்னு சொல்லி, நீங்கள் நல்லா ரவ் பண்ணும்போது. பட் இதில் அது இல்லவே இல்லை. ஓ மை காட், வேற லெவலில் வண்டி பெர்ஃபார்ம் பண்ணுது. செம்ம அல்டிமேட்டாக இருக்குதுங்க. அப்படி ஒரு என்ஜாய் பண்ணி ஓட்டுற மாதிரி நமக்கு தெரியாமல் ஒரு ஸ்மைல் வந்து இந்த வண்டியில் க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு கம்ஃபர்ட் அப்படி இருக்கு. ஸோ முக்கியமான காரணம் இந்த சஸ்பென்ஷனை கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். இப்போ நம்ம ஒரு ரம்பிள் ஸ்ட்ரிப்பை கிராஸ் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு வந்து சுத்தமாக வந்து எனக்கு அது தெரியவே தெரியாது. நம்ம அது கிராஸ் தான் பண்ணுறோங்கிற அந்த ஃபீலே வந்து ஆக்சுவலாக இல்லை. பட் இதில் அது வந்து கொஞ்சம் நல்லா நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ ஒரு யூட்டர்ன் வந்து நான் போடுறேன், அந்த ஸ்டேரிங் வந்து எப்படி ஸ்ட்ரைட் ஆகுதுங்கிறத மட்டும் பாருங்கள். அப்படி சக் அவ்வளோ அழகாக டக்குன்னு ஸ்ட்ரைட்டுக்கு வந்து வருது. ஸோ அப்போ ஸ்டேரிங்குமே வந்து கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் நல்லாவே ஆட் ஆகிருக்கு இந்த நார்மல் மோட்லேயே. பட் ஸ்போர்ட்ஸ்லாம் போனோன்னா இன்னும் கொஞ்சமே வந்து உங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் ஆட் ஆகும். இப்போ இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப்பில் தெரியுதா, அந்த ஸ்டிஃப்னஸ் நல்லா நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அப்போ இந்த வண்டியை நம்ம கட் பண்ணி ஓட்டுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது, அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அடுத்தது பிரேக்கிங்கு, அதில் நான் சொல்லியிருப்பேன் ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லி. பட் இதில் செம்ம ஷார்ப்பாக பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டியூன் வந்து நமக்கு தெரியுது. நோஸ் டைவுமே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாடி ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம பின்னாடி வந்து சஞ்சய் ப்ரோ உட்காந்துருக்காரு. சஞ்சய், இப்போ நம்ம கட் பண்ணி ஓட்டும் போது இதோட பாடி ரோல் ஒன்றால் எப்படி ஃபீல் பண்ண முடியுது? ஆக்சுவலி இந்த வண்டியில் பாடி ரோல்ன்றது அவ்வளோ ஃபீலே பண்ண முடியல இந்த ஸ்டிஃபர் சஸ்பென்ஷன் ரோல்னால. இது எதுக்கு கூட கம்பேர் பண்ணனா, ஜெர்மன் கார்ஸ் நீங்கள் ஒரு கார்னரிங் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அந்த கான்ஃபிடென்ஸ் அந்த ஸ்டிஃப்னஸ் இதில் இருக்குது. க்ளீனாக இருக்குது. ஓகே, ஸோ சஞ்சய் சொன்ன மாதிரி செம்மையான கண்ட்ரோல்டான ஒரு பாடி ரோலு. இது மட்டும் இங்கேயே எப்படி இருக்குன்னா, சிட்டிக்குள்ளெல்லாம் நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அந்த பாடி ரோல் வந்து நீங்கள் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபீல் வந்து இருக்கும். இப்போ ஒரு பிளெயின் ஸ்ட்ரெச் இருக்குது, நான் அடித்து காமிக்கிறேன். இங்கே ஒரு கார்னர் கூட நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 கார்னர் பண்ணுறேன். எப்படி இருக்கு நமக்கு ஹேண்டிலுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பாருங்கள். ஓ மை காட், வேற லெவலில் இருக்குங்க. கிட்டத்தட்ட 2.5K RPMல ஓட்டுறோம். செம்மையாக வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அப்போ வென்யூவில் இந்த என்லைன் அப்படிங்கிறது நீங்கள் இன்கேஸ் ரொம்ப பெப்பியான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஹேண்ட்லிங் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, இது ஒரு மஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த வண்டியை கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்து நீங்கள் பண்ணி பார்த்துருங்க. உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு ஸ்பீடில் கொஞ்சம் பில்ட் பண்ணி ஓட்டுறேன். மிச்சபடி சேஃபாக தான் நீங்கள் ஓட்டணும். ஸோ அப்போது அந்த என்லைன் அப்படிங்கிற அந்த எசன்ஸு இந்த காரில் வேறு லெவலில் ஃபீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஓட்டும் போது நல்லா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். மைலேஜ் வந்துட்டோம்னா கொஞ்சம் அடி தான். ஸோ இந்த அளவுக்குலாம் நம்ம ரஷ் பண்ணி ஓட்டும் போது இதோட மைலேஜ் ஃபிகர் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. இது ஹைவேல நமக்கு வந்து ஒரு 14லேருந்து 15 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிட்டிக்குள்ளெலாம் வந்து சிங்கிள் டிஜிட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும் இந்த என்லைனில். ஏன்னா அவ்வளோ அழகாக பவர் டெலிவரி பண்ணுறதுனால நீங்கள் கண்டிப்பாக ரஷ் பண்ணி ஓட்டுவீங்க. அப்படி ஓட்டும் போது பவர் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகும். பிளைண்ட் ஸ்பாட் கேமராலாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த ரிவர்ஸ் கேமராவும் நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். ஸோ நல்லாவே வந்து உங்களுக்கு அதில் கிளாரிட்டி வைஸ் நல்லா உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆடாஸ் பாருங்கள், நம்மளை அழகாக கூட்டு போகல. இதை டீட்டெயில்டாக நம்ம ஒரு வீடியோவில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்து டீசலை ஓட்டி பார்ப்போம். அந்த டீசல் வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ட்ரைவ் பண்ண போகிறது இந்த டீசலோட
ஏடி காம்போ தான் இப்போ நம்ம டிரைவ் பண்ண போகிறோம், விச் இஸ் நியூ செட்டப்பு இந்த வென்யூவில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பவர் ட்ரெயினும் இது தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி டீசலில் ஆட்டோமேட்டிக் இல்லாமல் இருந்தது. இப்போ வெஹிக்கிள் ஆன் ஆகிருக்கு, நான் எந்த விதமான நாய்ஸோ எந்த விதமான வைப்ரேஷனுமே வந்து வண்டியில் இல்லை. டீசல் தானா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த 3 சிலிண்டர் இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டினோம், என்லைனாக இருக்கலாம் இல்லை நார்மல் வேரியண்ட்டாக இருக்கலாம், அதில் கூட இந்த ஸ்டேரிங் அவ்வளோ வைப்ரேட் ஆச்சு. இது அவ்வளோ சைலண்ட்டாக கம்முன்னு இருக்குது வண்டி. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிரைவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு இதை கூட க்ளோஸ் பண்ணிடும். எஸ், நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபுல் த்ராட்டில் வந்து நான் கொடுக்குறேன். வாவ் பாருங்க, அந்த டீசலுக்கே உரித்தான அந்த ஒரு பவரு அப்படி வீல் அப்படி ஸ்பின் பண்ணி வண்டியை வந்து ரோல் பண்ணுது. இன்ஃபேக்ட் டிசிடியில் கூட நமக்கு அந்த ஒரு இம்பேக்ட் வந்து நமக்கு கிடைக்கல. பட் இதில் செம்மையாக கிடைக்குது. இந்த ஏடியோட காம்போ டிசிடியை விட நல்லா இருக்குதுங்க. அப்படி வந்து நம்மளுக்கு புல் பண்ணி கூட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். 1.5 லிட்டர் இந்த குட்டி காருக்கு இதுக்கு ஏத்தாப்பில் டியூன் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு 250 NMோட அந்த டார்க் டெலிவரி அப்படிங்கிறது நம்ம நல்லா இதில் ஃபீல் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் அழுத்துறேன். அந்த ரவ் வந்து நீங்கள் அழுத்துனீங்கன்னா குயிக்காக வந்து ரைஸ் ஆகிட்டு டக்குன்னு கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணுது. அது செம்மையாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பேடல் ஷிஃப்டரும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் கட் பண்ணி நீங்கள் ஓட்டுங்கிறப்போ அப்படி குறைச்சி அப்பா ஓ சஸ்பென்ஷன் வந்து இன்ஃபேக்ட் நார்மல் வென்யூவில் இருக்கிற சஸ்பென்ஷன் மாதிரியான அவ்வளோ சாஃப்ட்வேர் டியூன் வந்து உங்களுக்கு கொடுக்கல. கொஞ்சம் வந்து ஸ்டிஃபராக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பவரை ஹேண்டில் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த இம்பேக்ட் வந்து நம்மளால் உள்ள ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரி ஸ்டேரிங்குமே வந்து இந்த பவருக்கு ஏத்தாப்பில் அந்த டியூன் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த ஏடியோட காம்போ செம்ம காம்பினேஷனாக இருக்குது. மஸ்ட் டு டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வென்யூவில் டீசலில் இருக்கிற ஏடியை ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் டீசல் வெஹிக்கிள் எடுக்கல, அது வேறு விஷயம். ஆனால் இந்த வென்யூவில் இருக்கிற இந்த சிஆர்டிஐயை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏடி காம்போவில் நீங்கள் ஓட்டி பார்க்கணும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸு, அவ்வளோ ரிஃபைன்மெண்ட்டு, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நான் இன்னொரு குட்டியாக ஒரு ரீல் எடுத்துருக்கிறேன். இந்த இன்ஜினோட வைப்ரேஷன் பற்றி அந்த வாட்டர் பாட்டில் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அதுலேயுமே செம்ம ரிசல்ட் எதில் இருந்தது அப்படின்னா இந்த டீசலில் தான். அந்த டீசலோட அந்த ரம்பிள்னஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், தெரியுதா? அந்த இருந்த இதுக்கும் என்லைனுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வந்து இந்த சஸ்பென்ஷனோட டியூன் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், அழுத்துறேன். ஓ செம்ம பவர் வந்து டெலிவரி பண்ணுதுங்க. பட் கொஞ்சம் ஹேண்ட்லிங் வந்து ஒரு 120லாம் கிராஸ் பண்ணோன்னா ஹேண்ட்லிங் லைட்டாக அந்த கொஞ்சம் அந்த சஸ்பென்ஷனோட டியூனால் ஒரு மாதிரி லைட்டாக நமக்கு கான்ஃபிடென்ட் வந்து மிஸ் ஆகுது. ஆனால் வண்டி பவர் நீங்கள் கேட்க அள்ளி கொடுத்துட்டே இருக்குது. அதே மாதிரி அந்த கியரோட ஷிஃப்டிங்குமே வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக, அவ்வளோ ரிஃபைண்டாக வந்து உங்களுக்கு இருக்குது. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பிரேக்குமே வந்து கிட்டத்தட்ட என்லைனுக்கு ஏத்தாப்பில் அந்த ஷார்ப்பான ஒரு பிரேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நோஸ் டேயுமே வந்து பெருசாக இல்லை. பாடி ரோலும் வந்து நமக்கு பெருசாக இல்லை. இப்போ பின்னாடி சஞ்சய் இருக்கார். சஞ்சய் ரியரில் அந்த பாடி ரோல் வந்து எந்த அளவுக்கு இருக்காது? ஆக்சுவலி வென்யூ நார்மல் ஜிடிஐக்கும் என்லைனும் கம்பேர் பண்ணும்போது என்லைன் சூப்பர்னு சொல்லலாம். பாடி ரோல் அந்த ஸ்டெபிலிட்டில டீசல் வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கு. கிட்டத்தட்ட என்லைனுக்கு ஈக்குவலா தான் இருக்கு. ஆக்சுவலி டீசலும் இம்ப்ரெசிவா இருக்கு. ஸோ கேபினோட கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது இந்த டீசலில். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இன்கேஸ் டீசல் வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா இந்த வெஹிக்கிளை மஸ்ட் டு டெஸ்ட் ட்ரைவ். அதுவும் இந்த ஏடியை ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருங்க. ஐ திங்க் ஒரு 14.5 lakhsல ஒரு மிட் வேரியண்ட்லேயே வந்து இந்த காம்பினேஷன் வந்து நமக்கு கிடைக்கிது. ஹோப் இந்த வீடியோ இந்த வென்யூவோட இந்த 3 பவர் ட்ரெயினோட கம்ப்ளீட் டிரைவபிலிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஒன்லி நம்ம மிஸ் பண்ணது அந்த 1.2 லிட்டர் காப்பா 4 சிலிண்டர். அது மட்டும் இவங்க இங்கே ஈவெண்ட்டில் வைக்கவே இல்லை. வாய்ப்பு இருந்தால் நம்மளோட ஊரில் போயிட்டு அதை நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.